இவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2000 கொடுக்குறாரு, நான் வந்து 2500 கொடுக்குறேங்கிறது இது வளர்ச்சியில் எடுக்கிறதா? ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது எப்படி இருக்கிறது? அது எந்த மாதிரியான ஆட்சி முறை? இது நல்ல நிர்வாகமா? இது தூய நிர்வாகமா? எப்படி நிர்வாகம்? தங்கச்சி, இப்போ நான் இப்படி கையேந்துறேன், பிச்சைன்னு சொல்கிறீங்க. நாடே கையேந்தனா எப்படி அது பிச்சை இல்லாமல் இலவசமாகும்? இப்படி கொடுத்துக்கிட்டே போகிறோம். 10 லட்சம் கோடி, அப்புறம் 15 லட்சம் ஆகுது, அப்புறம் 20 லட்சம் கோடி ஆகுது. இப்போ 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இந்த வரி சுமை யார் மேலே விழும்? இந்த வட்டி சுமை யார் மேலே விழும்? மக்கள் மேலே. ஒரு நாள் நெருக்கடி சமாளிக்க முடியாமல் பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி வரும்போது நாடு ததறிடும். அது எங்கே நடக்குது? இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி, இப்போ நேபாளில் நடந்த மாதிரி. அப்படி இங்கே வந்தால் அது ஒரு ஸ்டேட் அளவு வந்தாங்கச்சு, ஒரு மாநில அளவு தான் அது. ஆனால் 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம். அப்போ எவ்வளோ பெரிய துணை கண்டது நாடு. இது செதறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ கடன் பெறுவதுங்கிறது இது ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகர்த்துங்க. இதில் ஒரு 20,000 கோடி வருது, செலவாகுது 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை முதலீடு செய்து என் தாய்மார்கள், என் அக்காக்கள், என் தங்கைகள் தங்களுக்கு தாங்களே வருவாய் ஈட்டிக்கொள்கிற ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நல்ல ஆட்சி முறை. படிக்க போகிற பெண்ணுக்கு 1000, படிக்க போகிற தம்பிக்கு 1000, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு இப்போ 2000 கொடுக்குறேன்றீங்க. படிக்க நீங்கள் போகும்போது 1000 கொடுத்துட்றோம் தங்கச்சி, படிச்சுட்டு நின்றுட்டிங்களா 1000 கொடுப்பாங்களா? அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ படிச்சுட்டு நிற்கும்போது வேலை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால் இது வந்து கொடுமையான ஆட்சி முறை. இது மக்களை ஏமாற்றுவது. இது வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து சொல்லும்போது அது சரியா இல்லை. இது வளர்ச்சின்னு வார்த்தையை வச்சுட்டு ஒரு இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்லி கடனை பெற்று தற்காலிக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செஞ்சு பத்தாது, அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே போகிறது வந்து சரியில்லை. நீங்கள் அவரே